2 பேஷண்ட் தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க, வெண்டிலேட்டர்ல இருக்காங்க. மற்றவங்கலாம் நல்ல முறையில் தான் இருக்காங்க. ஏஜ் எல்லாம் ஒன்று தனியாக இருக்காங்க பார்த்து சொல்லுங்க. ஒன்று 45, 37, 60. ஒரு மேல் மேம் இறந்தவர்கள் ஒருத்தர் அடையாளம் காண முடியலன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க அடையாளம் கண்டாச்சுங்களா? போலீஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க தான் போறேன், மார்ச்சருக்கு தான் போயிட்டு. இப்ப எவ்வளவு பேர் ட்ரீட்மென்ட்ல இருக்காங்க? என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இங்க தேவையான எல்லா மருத்துவ ஆன்டிபயோட்டிக்கோ, அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்குதான்னு பாக்குறதுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், அவங்க தேவையான எல்லா பெயின் கில்லர் எல்லாம் நல்லதா இருக்கிறாங்க. இப்ப இதுல யாராவது சீரியஸ் இருக்காங்களா? 2 பேர் தான். மொத்தமா இது வரைக்கும் சார் மொத்தம் எவ்வளவு பேர் ட்ரீட்மென்ட்ல இருக்காங்க? 52 பேர் ட்ரீட்மென்ட்ல இருக்காங்க. 2 பேர் மட்டும் தீவிரமா. இப்ப 61 பேர் வெளியில தனியார் மருத்துவமனையில இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஓபியா 8 பேர் ட்ரீட் பண்ணிருக்காங்க. கரண்ட் அட்மிஷன் வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க. அமராவதி மட்டும் 31 அட்மிஷன், 12 அமராவதி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓவரால் அட்மிஷன் 31 இருக்காங்க. மொத்தம் வெளியில மொத்தமா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. 81 கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்த்து. இப்ப நம்ம டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் மேடம்? எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து எது கூட்டம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? சேலத்துல இருந்து 3 டீம் வந்திருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, மதுரையில இருந்து ஒரு பஸ் நிறைய வந்திருக்காங்க, டீனே வந்திருக்காங்க, சேலம் டீனே வந்திருக்காங்க, நாமக்கல்ல இருந்து ஒரு டீம் வந்தா டீன் வந்திருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு மட்டும் வெளியில 16 போஸ்ட்மார்ட்டம் ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க டீம். டோட்டலா எவ்வளவு டாக்டர்ஸ் மேடம் வெளியில இருந்து வந்திருக்காங்க? இங்க உள்ள அரௌண்ட் ஒரு 60-70 இருக்கும். இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்று ஒரு உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. 2 பேர் தான் கிரிட்டிக்கலா இருக்காங்க. மற்றவங்க பாருங்க நல்லா இருக்காங்க. காலையில ஃபுட் கொடுக்க சொல்லியாச்சு. 2 பேரும் ஜென்ஸ், ஒரு லேடி ஒரு ஜென்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.